வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பறவைகள் மற்றும் விலங்குகள் மீது 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தொடர் விடுமுறை, அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சென்னை அருகாமையில் உள்ள வண்டலூர் அறிஞர் உயிரியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக இங்க 2000க்கு அதிகமான விலங்கு மற்றும் பறவை ஊர்வன வகை பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் வெயில் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வண்டலூர் பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்குகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பறவைகள் இருக்கும் அதற்கு மேலே கூண்டிற்கு மேல் சுமார் 3 அடி உயரத்துக்கு கோணி கட்டி அது தொங்கவிடப்பட்டு அது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீரை பீச்சி அடிக்கப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை பறவைகள் இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் மற்றும் விலங்குகள் பார்ப்பதற்கு வரும் பார்வைகள் நடந்து செல்லும் அந்த பாதை முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் தெளிப்பான் மூலம் ஸ்ப்ரே முறையில் பனிசாரல் போல் தண்ணீரை பீச்சி அடிக்கப்படுவதால் பொதுமக்கள் வெயிலின் தக்க குறைவாக காணப்பட்டு விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து வருகின்றனர். அதே நேரத்தில் குரங்கு வகைகளும் தண்ணீர் எப்போதுமே சவார் முறையில் பாய்ந்து கொண்டு இருக்கும் வகையில தொடர்ச்சியாகவே அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழ்நிலையில் விலங்குகள் பறவைகள் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.